அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ஹிந்தி நியூஸ் பேப்பர்ல முக்கியமான செய்திகள பத்தி பார்க்குறோம். இன்னைக்கு என்ன முதல் செய்தியில பார்க்க போறோம் அப்டின்னா, நமக்கு சமீபத்தில ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு வெர்சஸ் கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற வழக்குல ஜஸ்டிஸ் பர்திவாலா அண்ட் தென் ஜஸ்டிஸ் மகாதேவன் அவர்கள் ஒரு முக்கியமான தீர்ப்பு வழங்கியிருப்பாங்க. அதுல என்ன அம்சங்கள் இருந்துச்சு அப்டின்னா, ஒரு டைம் ஃப்ரேம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது மாநில அரசாங்கம் இயற்றக்கூடிய மசோதாவ கவர்னர் வித்ஹோல்ட் பண்ணணும்னு நெனைச்சாரு அப்டின்னா, அதுக்கு 1 மாசம் டைம். அத ரீகன்சிடரேஷன்க்கு அனுப்பணும்னு நெனைச்சாரு அப்டின்னா, அதற்கு 3 மாசம் டைம் குடுத்தாங்க. அதே மாரி பிரசிடென்ட்க்கு ரிசர்வ் பண்ணி வைக்கணும்னு நெனைச்சாரு அப்டின்னா, அதுக்கும் 3 மாசம் டைம் குடுத்தாங்க. வித் ஐ மீன் ஒரு மசோதா ரீகன்சிடரேஷன்க்கு அனுப்புறாங்க. அந்த மசோதாவ மாநில அரசாங்கம் பாஸ் பண்ணி மறுபடியும் கவர்னர் கிட்டயே குடுக்குறப்ப, அந்த மசோதாவுக்கு கட்டாயம் ஒப்புதல் தெரிவிக்கணும். அசென்ட் குடுக்கணும். அத 1 மாசத்துக்குள்ள குடுக்கணும். அதே மாதிரி ஒரு பில்ல பிரசிடென்ட்க்கு ரிசர்வ் பண்ணி வைக்கிறப்ப, பிரசிடென்ட் ஒப்புதல் தராங்களா? இல்ல அசென்ட் குடுக்குறாங்களா? இல்லையா? அப்படிங்கிறத 3 மாசத்துக்குள்ள சொல்லணும். இதுதான் அந்த டைம் ஃப்ரேம். சரிங்களா? அதே மாரி தமிழக அரசாங்கம் இயற்றின ஒரு 10 மசோதாக்களுக்கு ஆர்டிகிள் 142 பயன்படுத்தி உச்சநீதிமன்றம் ஒப்புதல் தெரிவிச்சிருந்தாங்க. இதெல்லாம் தான் அந்த தீர்ப்போட முக்கியமான அம்சங்களா இருந்துச்சு. இந்த தீர்ப்ப வந்து கொஸ்டின் பண்ணி நம்மளுடைய பிரசிடென்ட் வந்து அ ஒரு சில கொஸ்டின்ஸ வந்து யாருக்கு அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்க்கு அனுப்பியிருக்காங்க. அததான் இங்க பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ் அப்படின்னா, நமக்கு ஆர்டிகிள் 143க்கு கீழ வரும். 143 கீழ பிரசிடென்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்க்கு சுப்ரீம் கோர்ட்டோட ஒப்பீனியன்ஸ வந்து கேட்கலாம். சரிங்களா? அப்படி இருக்கப்ப, அ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எப்படி ஆர்டிகிள் 200, 201 வந்து இந்த டைம் ஃப்ரேம கொண்டு வந்திருக்காங்க. எப்பயுமே நமக்கு கான்ஸ்டிடியூஷன இன்டர்பிரட் பண்ற மாரியான கேஸஸ் இருந்துச்சு அப்படின்னா, அதுக்கு அரசியல் சாசன அமர்வு கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் வந்து போடுவாங்க. ஆர்டிகிள் 145 பயன்படுத்தி. அந்த மாதிரி ஏன் இந்த வழக்கு போடப்படல? அந்த மாதிரி ஒரு 14 கேள்விகள உச்சநீதிமன்றத்துக்கு பிரசிடென்ட் வந்து அனுப்பியிருக்காங்க. அததான் இங்க முதல் செய்தியில குடுத்திருக்காங்க. சரியா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு தமிழ்நாட்டுல வந்து சென்னையில வந்து பார்த்தீங்கன்னா, நேஷனல் போலீஸ் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஓகேங்களா? 11வது நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் விமன் இன் போலீஸ். ஓகேவா? நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் விமன் இன் போலீஸ் அப்படிங்கிறது 11த் எடிஷன் நமக்கு சென்னையில வந்து நடந்திருக்கு. இதுல முக்கியமான விஷயங்கள பத்தி பேசியிருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, 1973ல ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டுல 22 பெண்களோட காவல்துறையில பெண்கள வந்து அனுமதிக்க ஆரம்பிச்சாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, 27,000க்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து இருக்காங்க. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டுல தான் அதிகமான பெண் காவலர்கள் வந்து இருக்காங்க. இந்த பெண் காவலர்களுக்காக செயல்படுத்தக்கூடிய அவள் அப்படிங்கிற திட்டத்த பத்தி பேசியிருப்பாங்க. அவள் அப்படிங்கிற திட்டம் அப்படிங்கிறது செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக இருக்கிறது. அடுத்தது ஆனந்தம் அப்படிங்கிற திட்டம் இருக்கு. ஆனந்தம் அப்படிங்கிற திட்டம் பார்த்தீங்கன்னா, மென்டல் ஹெல்த் விமன் போலீஸ் ஆஃபீசர்ஸோட மென்டல் ஹெல்த்த வந்து மேனேஜ் பண்றதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாரி தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய காவல் ஊழியர்களுக்கு, காவல்துறையில இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இந்த மென்டல் ஹெல்த் கவுன்சிலிங்க குடுக்கறதுக்காக, மகிழ்ச்சி அப்படிங்கிற திட்டம் வந்து தமிழக அரசாங்கம் செயல்படுத்திட்டு இருக்காங்க, தமிழக காவல்துறை. இந்த மாரியான திட்டங்கள பத்தி பேசியிருப்பாங்க. சரிங்களா? இதுதான் இந்த நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் விமன் இன் போலீஸ்ல இருந்த முக்கியமான அம்சங்களாக இருந்துச்சு. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு நம்மளுடைய ஹெல்த் மினிஸ்டர் வந்து ஹீமோஃபிலியா அப்படிங்கிற இந்த நோய் ரிலேட் பண்ணி ஒரு அப்ளிகேஷன், ஒரு ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா சேலம்ல ஏற்காடு அப்படிங்கிற பகுதி இருக்கு இல்லையா? அங்க வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சரியா? ஜஸ்ட் ஒன் லைனர் நியூஸ் தான். இது அப்படியே ஒன் லைனராவே பார்த்துக்கும். சரியா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு தமிழ்நாட்டுல இந்த எல்பிஜி கனெக்ஷன், கேஸ் சிலிண்டர் கனெக்ஷன் குடுக்குறாங்க இல்லையா? இந்தியாவிலேயே அதிகமா எல்பிஜி சிலிண்டர் கனெக்ஷன குடுத்த மாநிலமாக யார் இருக்காங்கன்னா, தமிழ்நாடு வந்து இருக்காங்க. கடந்த 1 வருஷத்துல இதுல போன பினான்சியல் இயர்ல பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 2024லேருந்து மார்ச் 2025 வரைக்கும் பார்க்கிறப்ப, இந்தியாவிலேயே அதிகமா 1,00,000த்துக்கும் மேற்பட்ட கேஸ் கனெக்ஷன்ஸ் குடுத்தது தமிழ்நாடு. தமிழ்நாட்டுக்கு அடுத்தபடியா யார் இருக்காங்கன்னா, கர்நாடகா வந்து இருக்காங்க. சரியா? கடைசியா பார்க்கிறப்ப நமக்கு இஸ்ரோ வந்து பிஎஸ்எல்வி 61 சி61 அப்படிங்கிற ராக்கெட்ட அனுப்ப போறாங்க. சரிங்களா? பிஎஸ்எல்வி சி61 அப்படிங்கிற ராக்கெட்ட அனுப்ப போறாங்க. இந்த சி61 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, என்ன சேட்டலைட் எடுத்துட்டு போக போகுதுன்னா, EOS-09 அப்படிங்கிற சேட்டலைட். ஓகேங்களா? EOS-09 அப்படிங்கிற சேட்டலைட் ஆர் எல்ஸ் ரைசாட்-1B அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன டெக்னாலஜில ரன் ஆக போகுது அப்படின்னா, சிந்தெடிக் அப்பர்ச்சர் ரேடார் அப்படிங்கிற இந்த டெக்னாலஜிய பயன்படுத்தி தான் ரன் ஆக போகுது. சரிங்களா? சிந்தெடிக் அப்பர்ச்சர் ரேடார். ஓகேவா? அதுல இருக்கக்கூடிய சி பேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பேண்ட் விட்த் அப்படின்னு கேட்டாங்கன்னா, சி பேண்ட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? சிந்தெடிக் அப்பர்ச்சர் ரேடார் அப்படிங்கிற டெக்னாலஜி, அதுல சி பேண்ட் அப்படிங்கிற இந்த தொழில்நுட்பத்த பயன்படுத்தி தான் பிஎஸ்எல்வி சி61 வந்து லான்ச் பண்ண போறாங்க. இது வந்து ஒரு எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட்டா இருக்க போகுது.
அது மட்டும் இல்லாம நேத்து சந்திராயன்-5 ரிலேட்டடான மீட்டிங் அப்படிங்கிறது நடந்திருக்கு. சந்திராயன்-5 அப்படிங்கிறது இஸ்ரோவும், ஜாப்பனீஸ் ஸ்பேஸ் ஏஜென்சியா இருக்கக்கூடிய ஜாக்ஸாவும் சேர்ந்து தான் பண்ண போறாங்க. ஓகேங்களா? சந்திராயன்-3 நமக்கு இப்ப தான் முடிஞ்சது. சந்திராயன்-4 வந்து பார்த்தீங்கன்னா, அ மூனுக்கு போய் சாம்பிள்ஸ கலெக்ட் பண்ணிட்டு எர்த்துக்கே ரிட்டர்ன் பண்றது தான் சந்திராயன்-4. ஓகேங்களா? அடுத்தது சந்திராயன்-5 அப்படிங்கிறதுக்கான ப்ராஜெக்ட்டையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த சந்திராயன்-5 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு மூன்ல இருக்கக்கூடிய வோலடைல் மெட்டீரியல்ஸ பத்தி ஸ்டடி பண்ண போறாங்க. முக்கியமா பார்த்தீங்கன்னா, லூனார் வாட்டர் மூன்ல இருக்கக்கூடிய வாட்டர பத்தி ஸ்டடி பண்ண போறாங்க. சரியா? ஸோ இந்த மிஷன வந்து எப்ப லான்ச் பண்ண போறாங்க அப்படிங்கிற டென்டேட்டிவ் இயர் நமக்கு தெரியாது. பட் ஸ்டில் பார்த்தீங்க அப்படின்னா, ஜாப் ஜாப்பனீஸ் ஸ்பேஸ் ஏஜென்சியா இருக்கக்கூடிய ஜாக்ஸா தான் லான்ச் பண்ண போறாங்க. லான்ச் வெஹிக்கிள் ஃபார் சந்திராயன்-5 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, H324L அப்படிங்கிற இந்த லான்ச் வெஹிக்கிள்ல தான் அனுப்ப போறாங்க. சரிங்களா? இந்தியா அனுப்பல. நம்ம ஸ்ரீஹரிகோட்டால அனுப்பல. ஜப்பான் அனுப்ப போறாங்க. சரியா? அதே மாரி பார்த்தீங்கன்னா, அ இதுக்காக அந்த லூனார் லேண்டர் அப்படிங்கிறத இஸ்ரோ வந்து தயாரிக்க போறாங்க. ஓகேங்களா? மூன்ல போய் லேண்ட் ஆகக்கூடிய அந்த லேண்டர இஸ்ரோ தயாரிப்பாங்க. அங்க இருக்கக்கூடிய ஒரு சில எக்ஸ்பெரிமென்ட்ஸ பண்றதுக்கு ஒரு எக்யூப்மென்ட் MHI அப்படிங்கிற இந்த ரோவர வந்து யார் தயாரிக்க போறாங்க அப்படின்னா, ஜப்பான் தயாரிக்க போறாங்க. அப்ப சந்திராயன்-5 அப்படிங்கிறது இஸ்ரோவும், ஜாக்ஸாவும் சேர்ந்து பண்ண போறாங்க. H324L அப்படிங்கிறது தான் லான்ச் வெஹிக்கிள். ஜப்பான்ல இருந்து தான் லான்ச் பண்ண போறாங்க. இஸ்ரோ என்ன பண்ண போறாங்க? லேண்டர தயாரிக்க போறாங்க. ஜப்பான் என்ன பண்ண போறாங்கன்னா, ரோவர தயாரிக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம நெறைய எக்யூப்மென்ட்ஸ இஸ்ரோ, ஜாக்ஸா, ESA, நாசா இவங்க எல்லாரும் சேர்ந்து நெறைய சயன்டிஃபிக் எக்யூப்மென்ட்ஸ தயாரிக்க போறாங்க. சரியா? ஸோ அதுதான் இந்த செய்தியில குடுத்திருந்தாங்க. ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்து முக்கிய செய்திகள பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.